ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றமானது மாநில அரசுகளால் இயற்றப்படுகின்ற சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் 1 முதல் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் அந்த மசோதா மீது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரவேற்றிருந்தார். இந்த நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து 14 கேள்விகள் மூலமாக பல்வேறு சந்தேகங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பியுள்ளார். இந்த 14 கேள்விகளும் இந்த தீர்ப்புக்கு எதிராக அதை சந்தேகிக்கும் விதமாக உள்ளது. இதன் மூலமாக இந்த தீர்ப்பு ரத்தாக வாய்ப்புள்ளதா அப்படின்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு பாஜக அல்லாத காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆட்சி நடக்கின்ற மாநிலங்களுக்கு, மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பாஜக இந்த தீர்ப்பை ரத்து செய்ய முயற்சிக்கிறது, இதற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்தியாவில் ஒரு அசாதாரணமான அரசியல் சூழல் உருவாகி உள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதுபோல் ஹேமந்த் சோரன், இது மாதிரி பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள், மாநில கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு தீவாக, அவசர நிலையை எதிர்த்து போராடுகின்ற ஜனநாயக ஆற்றல்கள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இடமாக, தளப்பகுதியாக கலைஞர் ஆட்சியின் கீழ் இருந்த தமிழ்நாடு இருந்தது. அவருடைய ஆட்சி கலைக்கப்படும் வரையில் அன்னைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல், கம்யூனிஸ்டுகள் முதல், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற சங்கிகள் வரையில் அன்னைக்கு தடை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க வரைக்கும் சரண் புகுகின்ற இடமாக தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாடு ஜனநாயக உரிமைக்கான போராட்டத்தில் களத்தில் முன் நின்றது அன்றைக்கு கலைஞர் ஆட்சியில். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை. அன்னைக்கு முதல்வர் சிறைக்கெல்லாம் போனார், சித்திரவதைகளை அனுபவித்தார். ஆனால் என்னுடைய பார்வையில் அன்றைய காட்டிலும் இன்றைக்குத்தான் மிக கொடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாடு எதிர்கொள்கிறது. அறிவிக்கப்படாத அவசர நிலை என்ற ஒரு பாசிச கொடுங்கோன்மை நிலவுகிறது. அன்னைக்கு அதற்கு எதிராக பரவலான எதிர்கருத்து இருந்தது. இன்றைக்கு பரவலான எதிர்கருத்தை உருவாக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் அன்றைக்கு போலவே இன்றைக்கும் எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் நடைமுறையில் மாநில உரிமைக்கான போராட்டத்தில் தலைமை தாங்கும் இடத்தில் முதல்வர் ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையில் தான் மாநில உரிமைகளை கொல்லைப்புறமாக பறிக்கின்ற இந்த முயற்சியை, சரியாக சொன்னால் மோடி அரசு 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எல்லா நிறுவனங்களையும் செயலிழக்க செய்கிறது, எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய கைப்பாவையாக மாற்றுகிறது என்பதை ராகுல் காந்தி உள்ளிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் அறிவுத்துறையினரும் பேசி வருகிறார்கள். அது இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படி மாற்றிட்டு இருக்கிறாங்க என்ற பட்டியலில் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் என்ற பதவியை தன்னுடைய கை கருவியாக மோடி அரசு பயன்படுத்துகிறது. எதற்கென்று சொன்னால், மாநிலங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது, நாடாளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் என்ற பெயரில் நாடாளுமன்றத்தையும் டம்மி ஆக்கிவிட்டு மோடி, அமித்ஷா கும்பல் மொத்த அதிகாரத்தையும் தங்களுடைய கையில் வைத்து கொள்வதற்கான ஒரு உத்தியாக இதை இப்போ கையாண்டிருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தை முற்றிலுமாக செயலிழக்க செய்கின்ற, மிரட்டுகின்ற ஒரு நடவடிக்கை என்று மிக சரியாக முதல்வர் அடையாளம் கண்டு இந்த அறைகோலை விடுத்திருக்கிறார். இப்போ இதில் ஒரு கேள்வி எழுது, குடியரசுத் தலைவருக்கு சந்தேகமே வரக்கூடாதா? அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தானே கேள்வி எழுப்புகிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 143 கீழ் அந்த பிரிவே அப்படி சந்தேகம் கேட்பதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுதில்ல? இல்லை, சந்தேகம்லாம் வரலாம். திருவிளையாடல் புராணத்தில் பரமசிவனுக்கே சந்தேகம் வந்திருக்குது. தன் இயற்கையில் கூந்தலுக்கு மனம் உண்டா கிடையாதா பெண்களின் கூந்தலுக்குன்னு. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதிக்கு சந்தேகம் வராமல் இருக்கலாமா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வியை 3ஆக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று,
குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கிறது சந்தேகமா, ரெண்டாவது இது குடியரசுத் தலைவரின் சொந்த சந்தேகமா அல்லது மண்டபத்தில் எழுதி கொடுக்கப்பட்டதா, மூணாவது இந்த அவர் எழுப்பியிருக்கிற கேள்விகளுடைய உண்மையான பொருள் என்ன, இப்படி 3 விதமாக இதை பிரித்து கொண்டு நாம் பார்க்க வேண்டும். முதல் பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். இது சந்தேகம் என்று கூறுவதே தவறானது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ அவங்க 14 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். முதல் 6 கேள்விகள் ஆளுநரின் டிஸ்கிரிஷன் இருக்கு இல்லையா, அவருடைய தெரிவு, அதுக்குள்ள நீதிமன்றம் தலையிட முடியுமா என்று ஆளுநரின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்க முடியுமா என்ற வகையிலான கேள்வி ஒரு 6. அடுத்த 3 கேள்வி குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை நீதிமன்றம் பரிசீலிக்க முடியுமா, அது 2வது. 3வது நீதிமன்றத்துக்கு மொத்தத்திலேயே இதிலெல்லாம் தலையிடுவதற்கான அதிகாரம் இருக்கா. இப்படி 3 கேட்டகரியாக அதை பிரிச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஆளுநர் தொடர்பாக இன்றைக்கு குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக பதில் அளித்திருக்கின்றன. அதாவது ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இருக்கு இல்லையா, கேபினட், அதனுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர், அவங்களுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் தான் அறுதியானது என்பதை பல தீர்ப்புகள் சொல்லியிருக்குது. மிக முக்கியமாக 7 நீதிபதிகள் கொண்ட ஷம்ஷேர் சிங் என்ற தீர்ப்பு 1974 மிக திருத்தமாக சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் சந்திரசூடும் பர்திவாலாவும் அமர்ந்திருந்த பஞ்சாப் அரசு தொடுத்த வழக்கு, அதில் திரும்ப அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எண்ணற்ற தீர்ப்புகள் இதை சொல்லியிருக்கின்றன. அப்போது அதில் திரும்ப சந்தேகம் கேட்பதற்கே இடம் இல்லை. அப்படி கேள்வி கேட்குறது என்னன்னா, பூமி உருண்டையா தட்டையா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி அது. அப்படி ஒரு கேள்வியை இந்த குடியரசுத் தலைவர் இதில் எழுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் திரும்ப குடியரசுத் தலைவர் சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு மிக தெளிவான ஒரு தீர்ப்பை காவிரி ட்ரிபியூனல், நம்ம கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அந்த பிரச்சனையில் ட்ரிபியூனல் கொடுக்குற தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு மேலே இப்படி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரபல அரசமைப்பு சட்ட வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன் அவர் பிரசன்ட் பண்ணுறாரு. அதை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, when this court in its adjudicatory jurisdiction pronounces its authoritative opinion on a question of law, it cannot be said that there is any doubt about the question of laws warranting a reference. அதாவது ஒரு நீதிமன்றம் சட்டம் தொடர்பான, அரசமைப்பு சட்டம் தொடர்பான ஒரு கேள்விக்கு தெளிவாக தனது தீர்ப்பில் பதிலளித்த பிறகு அதில் சந்தேகம் விளக்கம் கேட்பதற்கே இடம் இல்லை அப்படின்றது தான் அந்த தீர்ப்பு. அப்போ இந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இதன் மீது குடியரசுத் தலைவர் ஐயம் எழுப்புவது, எதன் மீது, இது மாதிரி ஆளுநரின் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் அதை நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்தலாமா, குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலாமா என்று ஒரு சந்தேகம் எழுப்புவதற்கே எந்த அடிப்படையும் இல்லை, எழுப்ப முடியாது என்பதுதான் இந்த தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறது. எனவே இப்போ குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கிற கேள்வி என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது. இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அதனுடைய பிரிவு 200 ஆளுநர் ஒரு மசோதா மீது, சட்ட மசோதா மீது முடிவெடுப்பதற்கான கால வரையறையே அது செய்யலை. அப்படி அரசியல் சட்டத்திலேயே இல்லாத பொழுது உச்சநீதிமன்றம் அதில் ஒரு கால வரையறை செய்வது சரியாக இருக்குமா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி தானே? இல்லை, இதை இப்போ டிபேட்டில் எல்லாத்துலேயும் இவங்க பேசுகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, ஆஸ் சூன் ஆஸ், அதாவது உங்கள் கைக்கு கிடைச்சி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அதற்கு எதிராக நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லலை. தாராளமாக நீங்கள் எதிராக முடிவெடுக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த கூடிய விரைவில் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் என்பது எங்கே போய் நிற்குதுன்னா, 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்றது வரைக்கும் போட்டு வைப்பதற்கான
அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது என்று இந்த அதிகாரத்தை, அதாவது கால நிர்ணயத்தை அரசமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுத்து சொல்லாத ஒரு நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 2 வருஷம் 3 வருஷம் கிடப்பில் போட்டு வைக்கிறதும், அல்லது நம்ம ஆர்.என். ரவி சொன்னார் இல்லையா, நான் போட்டு வச்சுட்டேன்னா அது ரிஜெக்ட் பண்ணதாக தான் அர்த்தம், அதுக்கு மேலே பதில் சொல்ல வேண்டியதில்லை என்ற திமிர்த்தனமான பதில், இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தை மீறுகின்ற செயல் என்று போயிட்டு, அதனால தான் இந்த கால நிர்ணயத்துக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் வருது. சரி, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். பார்த்திவாலாவும் மகாதேவனும் கொடுத்திருக்கின்ற இந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் இதை குறிப்பாகவே டீல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த வரியை நான் படித்து காமிக்கிறேன். 2016 பிப்ரவரி 4ஆம் தேதி உள்துறை அமைச்சகத்திலிருந்து எல்லா அமைச்சகங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இந்த மாதிரி மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்புகின்ற மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, ஏன் டைம் ஆகுதுன்னு பரிசீலிக்கிறாங்க. இப்போ உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு சட்டம் போடுறோம், அது வந்து சுற்றுச்சூழல் அமைச்சகம் தொடர்பானதாக இருக்கலாம், லேபர் மினிஸ்ட்ரி தொடர்பானதாக இருக்கலாம், தொழில்துறை அல்லது வணிகத்துறை தொடர்பானதாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது அந்தந்த துறைக்கு அனுப்புவாங்க. இது இல்லாமல் லா மினிஸ்ட்ரிக்கும் அனுப்புவாங்க. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று தெரிவிக்கணும். ஆட்சேபம் இருந்தால் ஆட்சேபத்தை தெரிவிக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் மாத கணக்கில் போட்டு வைக்கிறார்கள். அப்படி போட்டு வைக்கக்கூடாது என்று 2016 பிப்ரவரி மாதத்தில் இதே மோடி அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகம் எல்லாருக்கும் ஒரு ஆஃபீஸ் மெமோராண்டம் அனுப்புது. அதில் உங்களுக்கு அனுப்புனா 15 நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். 15 நாளைக்குள்ளே ஒரு மினிஸ்ட்ரி கருத்து சொல்லலைன்னா நீங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நாங்கள் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இந்த 3 மாதம் என்பதை அதிகபட்ச அவகாசமாக அந்த சர்க்குலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃபீஸ் மெமோராண்டத்தில். இதை வந்து ஜஸ்டிஸ் பர்திவாலா தன்னுடைய தீர்ப்பில் வந்து சொல்கிறார். ஆமாம், இது ஏற்கனவே இந்த சர்க்காரியா பூஞ்ச் இது போன்ற கமிஷன்ஸ் பரிந்துரைகள்லையும் இருக்குது. அது கமிஷன்கள் பரிந்துரை அப்படின்றது ஒரு விஷயம். இவங்க இன்னைக்கு பேசுகிற இந்த கவர்மெண்ட்டே சொன்னது, அதான் நீங்களே சொன்னது தாங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை அப்படின்னு இதையெல்லாம் கோட் பண்ணிட்டு, the aforesaid memorandum indicates that the procedure involved after a reference is made to the president by the governor அப்படின்னு குறிப்பிட்டு தான் இந்த தீர்ப்பு வந்து அதனால இப்போ அவங்க அனுப்பின சர்க்குலரையே நான் திரும்ப எடுத்து காட்ட வேண்டியது இருக்குது. இது நீங்கள் தான் அனுப்புனீங்களா? அந்த கொஞ்சம் இல்லை நீங்கள் அனுப்புனீங்கன்னு அந்த தீர்ப்புலேயே இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை பற்றி. அங்கே வேலை பார்க்குறவங்களாம் தற்கூரிகளாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆங்கிலம் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. இதோ இந்த வரி இருக்குது, the idea of imposing timelines on various stakeholders would not be antithetical or alien to the procedure that surrounds the discharge of constitutional functions under Article 201. அதாவது இதுக்கு கால வரையறை நிர்ணயம் செய்வது என்பது எந்த விதத்திலும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 201க்கு எதிரானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்குது. குடியரசுத் தலைவர் அம்மையார் என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி கால நிர்ணயம் செய்கிறீங்களே, இது 201க்கு எதிரானது ஆகாதான்னு கேட்குறாங்க. இதை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வடிவேல் பஞ்சாயத்து மாதிரி இருக்குது. கையை பிடிச்சி எழுத்தியா கேட்டால் என்ன கையை பிடிச்சி எழுத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த கேள்வி. ஏன் இது சட்டப்பிரிவு 201ஐ மீறியது ஆகாதுன்னு விளக்கமாக இந்த தீர்ப்பு சொல்லுது. அதெல்லாம் படிச்சுட்டு திரும்ப ஆகாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பொருள்? அப்போது இந்த டைம் லைன் என்று இவர்கள் பேசுவதற்கு இல்லையா, அது வந்து எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு கேள்வி. அது ஆளுநருக்காக இருக்கட்டும், குடியரசுத் தலைவருக்காக இருக்கட்டும், அப்படி தீர்மானிக்கலாம் என்பதைத்தான் இது சொல்லுது. இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, இப்போ டிபேட்டில் கூட சங்கிகள் பேசுகிறாங்க, அது எப்படி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கே நீங்கள் டைம் வைப்பீங்களா அப்படின்றாங்க. அப்படி பேசும்போது அதில் என்ன பொருள் வருதுன்னா, குடியரசுத் தலைவர் என்பவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்ன்ற மாதிரி அப்படி தானே வருது, அவரை அப்படி பொருள் வருது. இப்போ ஒரு கேள்வி வந்து ஒன்று இருக்குது. முதல்ல நான் ஒன்று கேட்டேன், இது வந்து குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்வியா அல்லது மண்டபத்தில் எழுதி கொடுத்ததான்னு கேட்டேன் இல்லையா? குடியரசுத் தலைவர் சொந்தமாக கேள்வி கேட்க முடியாது அரசமைப்பு சட்டப்படி. மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை மட்டும்தான் கேட்க முடியும். ஆர்டிகிள் 74(1) அதைத்தான் சொல்லுது. குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை.
அப்போ இந்த கேள்வி என்பது மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்களுடைய கேள்வி. அவர் தன்னுடைய பேரை வழக்கம் போல் இப்போ ட்ரெயின் டிக்கெட்டில் கூட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு அவர் படத்தை போட்டு அடிச்சுக்கிறாரு. இந்த கேள்வியை வந்து அவர் பேரை போட்டு கேட்டிருக்கணும் நியாயமாக. அதுக்கு பதிலாக குடியரசுத் தலைவரை முன்னால் தள்ளி விட்டு குடியரசுத் தலைவர் கேட்குற கேள்வி மாதிரி இதை கேட்டிருக்கிறாங்க. அப்போது இப்படி கேள்வி கேட்டு இதை இப்போ வந்து குடியரசுத் தலைவரையே நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்றது அதுக்கு ஒரு விளக்கம் இல்லை. அரசமைப்பு சட்டத்தில் இது மாதிரி 1000 இடம் இருக்குது. நான் 2 உதாரணம் சொல்கிறேன். அன்டச்சபிலிட்டி அப்படின்றதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் விளக்கம் இருக்குதா? இருக்கா? ஆர்டிகிள் 25(2)B வந்து இந்த கோயில் நுழைவை வந்து அப்படி சொல்லுது. அது மத உரிமையை மீறுவது ஆகாது, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய நுழைவுன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 17 தீண்டாமையை சொல்லுது. எதெல்லாம் தீண்டாமை குற்றம் அப்படின்னு அதில் வரையறுத்தா சொல்லியிருக்குது இல்லை. மாறாக எது தீண்டாமை குற்றம் என்ற கேள்வி ஹைகோர்ட்டு முன்னாலேயும் சுப்ரீம் கோர்ட்டு முன்னாலேயும் வருது. அது விதவிதமாக தீர்ப்புகள் வழங்கப்படுது. யாருமே ஆள் இல்லாத இடத்துல ஜாதியை சொல்லி திட்டினா அது தீண்டாமை குற்றம் ஆகாது அப்படின்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சபரிமலை தீர்ப்பை எடுத்துக்கொண்டால் பெண்களை தீட்டு என்று கோயிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது ஒரு தீண்டாமை குற்றம் அப்படின்னு அந்த சபரிமலை தீர்ப்பு சொல்லுது. வழக்கமாக ஆர்டிகிள் 17 பற்றிய புரிதல் என்னன்னு சொன்னாக்கா, ஷெட்யூல் காஸ்டுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றம் மட்டும்தான் தீண்டாமை குற்றம் என்பதுதான் புரிதல். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. புனிதம் தீட்டு என்ற அடிப்படையில் செய்யப்படுகின்ற குற்றங்கள் எல்லாமே தீண்டாமை குற்றங்கள் தான். அதனால் பெண்களை விலக்கி வைப்பதும் கூட தீண்டாமை குற்றம்னு சொல்லுது. அப்போது இப்போ ஆஸ் சூன் ஆஸுக்கு விளக்கம் மாதிரி இது அன்டச்சபிலிட்டிக்கு விளக்கம். அது மட்டும் இல்லை, இப்போ கருத்துரிமை பற்றிய விஷயத்துக்கு கருத்துரிமை பற்றிய விஷயத்தை பேசும்போது அதில் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. நியாயமான கட்டுப்பாடுகள். அந்த நியாயமானன்றதுக்கு என்ன விளக்கம்? அப்போ அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு தடை விதிக்கிறாங்க. நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் இவர்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது நியாயமான கட்டுப்பாடு தான் அப்படின்னு போலீஸ் வாதாடுது. நாம் அனுமதி கேட்பவர்கள் என்ன வாதாடுறோம்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் சங்கிகள் வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னாக்கா அதை தடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது உங்கள் கடமை, அதற்காக எங்கள் கருத்துரிமையை பறிக்க முடியாது, இது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம வாதாடுறோம். அப்போ உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ நமக்கு தீர்ப்பளிக்குது. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், அவங்கள கட்டுப்படுத்தணும், இவங்களை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் சொல்வது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போது அதுபோல தான் இதுவும் ஒரு ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள்ன்றதை நீங்கள் 3 வருஷம்னு வச்சிங்கன்னா அப்போ இதுக்கு வரையறை சொல்ல வேண்டியிருக்குது. ஏனென்றால் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரத்தை, அதாவது மக்களுடைய இறையாண்மை மிக்க அதிகாரத்தை இது ரத்து செய்கிறது. அப்படின்றதுனால நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டி இருக்கிறது என்று தான் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு 10 மசோதா, அதுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். அது இந்த உத்தரவு உச்சநீதிமன்றம் 142வது பிரிவு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்களே அது எல்லாமே செல்லும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்படி நீதிமன்றமே ஒரு சட்டம் போடுவதற்கான அதிகாரம் இருக்கா என்ன? நீதிமன்றம் எப்படி சட்டம் போடலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆமாம், கேட்டிருக்கிறாங்க. நீதிமன்றமே ஒரு சட்டம் போடலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது கேன் த எக்ஸசைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் பை த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் பி சப்ஸ்டிடியூட்டட் இன் எனி மேனர் அண்டர் ஆர்டிகிள் 142 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது கவர்னர் அப்புறம் குடியரசுத் தலைவர் இவங்களுடைய அதிகாரத்தை நீதிமன்றம் மாற்றீடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக சொன்னால் இது ஒரு விஷமத்தனமான கேள்வி. இந்த தீர்ப்பு அவர்களுடைய அதிகாரத்தை எந்த விதத்திலும் மாற்றீடு செய்யவில்லை. இப்போ செஞ்சுருக்கிறது என்ன? இந்த 142 அப்படின்றது என்ன? இது வந்து ஒரு ரெண்டரிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழு நிறைவான நீதியை வழங்குவது என்ற முறையில் தான் இது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ போபால் விஷவாயு அந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பது முடிவில்லாமல் இழுத்து கொண்டே போகும்போது உச்சநீதிமன்றம் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்ற பெயரில் 142ல் இவ்வளோ ரூபா நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும் என்று ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. இன்னொரு மிக முக்கியமான உதாரணம், சங்கிகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான
பாபர் மசூதி, அயோத்தியா ராம ஜென்மபூமி வழக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு? அது இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அந்த வழக்கு என்ன வழக்கு? அது ஒரு லேண்டு, ஒரு சிவில் உரிமை பற்றிய ஒரு ரியல் எஸ்டேட் கேஸ். அது யாருக்கு சொந்தம் அப்படின்ற வழக்கு. அந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்வு விசாரிக்குது. அதுவே பொருத்தமற்றது. விசாரிச்சுட்டு அதில் அனுபவ பாத்தியதை அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வாதம் வருது. முஸ்லீம்களுக்கு அனுபவ பாத்தியதை இருக்கா, இந்துக்களுக்கு அனுபவ பாத்தியதை இருக்கா? அதில் நீதிமன்றம் என்ன சொல்லுது? அந்த 1857 வரை முஸ்லீம்கள் தங்களுடைய அனுபவ பாத்தியதையை நிரூபிக்கலை அப்படின்னு ஒரு விசித்திரமான தீர்ப்பை கொடுக்குது. இந்த தீர்ப்பை வழக்கமான சட்டங்களின் அடிப்படையில், அதாவது சிவில் உரிமையியல் சட்டங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்க முடியாது. தீர்ப்பு என்ன சொல்லுது? இந்த மொத்த இடத்தையும் இந்துக்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு 5 ஏக்கர் கொடுத்து முஸ்லீம்களுக்கு அங்கே கட்டிக்க சொல்லுங்கள். அது இல்லாமல் இங்கே கோயில் கட்டுறதுக்கு ஒரு கமிட்டியை போடுற வேலையையும் சுப்ரீம் கோர்ட்டே செய்யுது, எப்படி கமிட்டி அப்பாயின்ட் பண்ணணும்னு. இது எதுவும் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அடிப்படையாக அமைகின்ற சட்டப்பிரிவுகளின் கீழ் வராது. அதனால் நீதிமன்றம் என்ன செய்யுது? 142 கீழ் முழு நிறைவான நீதியை இந்துக்களுக்கு வழங்குது. அப்போ யாரும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. இப்போ இதில் என்ன பிரச்சனை வந்திருக்கு? இப்போ புதுசாக சட்ட திருத்தம் எதையும் சட்டம் எதையும் நீதிமன்றம் உருவாக்கவில்லை. as soon as possible என்பதற்கான ஒரு விளக்கத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த விளக்கத்தை திரும்ப பார்த்து சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் அதை பாஸ் பண்ணுங்க, ஒரு முடிவு எடுங்க என்று பலமுறை இந்த ஆளுநருக்கு சொல்லியும் அவர் செய்யலை. குடியரசுத் தலைவரை எடுத்துக்கொண்டால் 3 ஆண்டுகளாக அதை போட்டு வச்சுருக்கிறாங்க, மசோதாக்களை, நீட் மசோதா போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வர்றதுக்கு 2 நாள் முன்னால் தான் அதை நான் வித்ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு அறிவித்தாங்க, நமக்கு தெரியும். அப்போ இத்தனை காலமாக இதை கேடான முறையில் பயன்படுத்துகிறார்கள் அல்லது மௌனமாக இருப்பதன் மூலம் முடக்குகிறார்கள் என்பதனால்தான் இதற்கு ஒரு கால வரையறையை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்படி தீர்மானித்தால் மட்டும்தான் மாநிலங்களுக்கு அல்லது மாநில அரசுகளை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு முழு நிறைவான நீதியை வழங்க முடியும் என்ற காரணத்தினால்தான் 142 பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க குடியரசுத் தலைவர் அதிகாரத்தையோ ஆளுநரின் அதிகாரத்தையோ அவங்க மாற்றீடு செய்யவில்லை. குடியரசுத் தலைவருக்கு அதில் குறிப்பிட்டிருக்கிறது போல அந்த அதிகாரத்தை அவங்க ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை, மாற்றீடு செய்யவும் இல்லை. இல்லை, இந்த மாதிரி வழக்குகளை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அவங்க தான் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தான் முடிவு செய்யணும். ஆனால் இதில் வெறும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, பர்திவாலா, மகாதேவன் 2 பேரும் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க இன்னொரு கேள்வி வைக்கிறாங்களே. இது இந்த மாதிரி அரசமைப்பு சட்ட பிரச்சனைகள் வரும்போது அதை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்பணும், அதை யோசித்து அனுப்பியிருக்கணும் நீங்களே அப்படின்னு அந்த இதில் அவங்க குறிப்பிடுறாங்க. இது இது ஒரு முறைகேடான ஒரு கேள்வி அல்லது ஐயம். ரெண்டு கோணத்தில் இதை நான் சொல்கிறேன். ஒன்று, முதல்ல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது ஏற்கனவே 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஷம்ஷேர் சிங், அதுக்கு பிறகு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பஞ்சாப் வழக்கு, இன்னும் எண்ணற்ற வழக்குகளில் இந்த இவங்களுடைய அதிகாரம் பற்றிய வரையறை வந்திருக்குது. மிக முக்கியமாக பொம்மை வழக்கு, ஆட்சி கலைப்பு தொடர்பான வழக்கு, இது எல்லாத்துலேயுமே ஆளுநரின் அதிகாரம், குடியரசுத் தலைவரின் அதிகாரம், இவற்றில் அவங்களுடைய வரம்பு என்ன என்பது பற்றி அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளும் போது 5 நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்பி புதுசாக தீர்க்க வேண்டிய கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் எதுவும் கிடையாது. அதனால் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாதத்துக்கு இப்போ குடியரசுத் தலைவருடைய கேள்வி நியாயம் என்று வைத்து கொண்டாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கேள்வியெல்லாம் குடியரசுத் தலைவரின் கேள்வி அல்ல, பிரதமர் மோடியின் கேள்விகளே அல்லது இந்த கேபினட்டோட கேள்விகள். அப்போ இவங்க சார்பாக அட்வொகேட் ஜெனரல் இந்த வழக்கில் ஆஜராகிறார். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் இதை விசாரிக்கும் போதே அவர் கேட்டிருக்கலாமே. அந்த ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜரான அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், அவர் என்ன கேட்டிருக்கணும்? இது கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின், இதை கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் விசாரிக்கணும், நீங்கள் 2 பேர் விசாரிக்க முடியாது என்று அன்றைக்கே அவர் கேட்கவில்லையே. அவருக்கே அது உரைக்கலை என்ற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும்.
அதனால் இது இது ஒரு பொருத்தமற்ற ஒரு கேள்வி. அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 361 படி குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னர் அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்னு இந்த 361வது பிரிவு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதில் நீதிமன்றம் எப்படி தலையிடலாம்? இல்லை, இது 361 அப்படின்றது இப்போ நம்ம ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா, அவர் மதவெறியை தூண்டுற பேசுகிறாரு, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாரு, அரசமைப்பு சட்டத்தை விட முக்கியமானது சனாதன தர்மம் தான் அப்படின்னு பேசுகிறாரு, கண்டதை பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுல பாதி ஐபிசியில் பூணல் மாட்டி விடுறாரு. முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், ஆர்.என். ரவி செய்யோடைய நடவடிக்கைகளை வேறு யாராவது ஒருத்தர் செஞ்சாக்கா ஐபிசியில் தொடர்ந்து உள்ளே வைக்கலாம் அவங்கள. அது இப்போ பாரதிய நியாய சங்கீதாவில் பிஎன்எஸில் தூக்கி உள்ளே வைக்கலாம். ஆனால் கவர்னரை உள்ளே வைக்க முடியாது அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. அதுக்கு காரணம் இந்த ஆர்டிகிள் 361. அந்த 361 என்பது அவங்களுக்கு சிவில் அல்லது கிரிமினல் வழக்கு அவர்களுக்கு எதிராக தொடர்வதிலிருந்து குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் அது பாதுகாக்குது. இது ஒன்று. எப்போ தலையிடலாம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே 1000 உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அவங்களுடைய நடவடிக்கைகள் அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்தால், கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தால் அப்போ நீதிமன்றம் தலையிடலாம், தலையிட்டு திருத்தலாம். அதனால தான் இவ்வளவு தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற தீர்ப்பு அதில் தான் வருது. அதனால் 361க்கு கீழே எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இவங்க இப்போ வாதாடுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை விட மேலானவர்கள் அப்படின்னு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் சொல்கிறாங்கன்னு பொருள். இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அது சனாதன தர்மம் மாதிரி இருக்குது இவங்க கேட்குற கேள்வி என்ன. அதனால் அது பொருத்தமற்றது, அபத்தமானது. அது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்குது. இதை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஆர்.என். ரவி சொன்னார், நான் வித்ஹோல்டு பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. வித்ஹோல்டு பண்ணால் ஏன் வித்ஹோல்டு பண்ணேன்னு விளக்கம் சொல்லணும். யார் அது? குடியரசுத் தலைவராக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் ஒன்று ஒப்புதல் கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஒப்புதல் கொடுக்க மறுத்து வித்ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். withholding assent under Article 201 must be accompanied by the furnishing of reasons for such withholding. நிறுத்துவதற்கு காரணம் சொல்லணும். இந்த காரணம் சொல்லணுன்றதான் எங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நீட்டுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் ஆன்லைன் ரம்மியை நிறுத்தி வச்சார் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் சொன்னார்? என்ன காரணம் சொல்லியிருக்காரு? ஒரே ஒரு காரணம், எதிர்காலத்தில் நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட வரி போட்டு அதிகமாக வசூல் பண்ண போகிறாங்க, அதனால் சூதாட்டத்தை அனுமதிக்கணும், அதனால் பிடிச்சி வைங்க அப்படின்னு அவங்க டெல்லியிலேருந்து இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க, நிறுத்தி வச்சுருக்காரு. இந்த காரணத்தை வெளியே சொல்ல முடியுமா? அதனால் காரணத்தை சொல்லாமல் பிடிச்சி வச்சுருக்காரு. இப்போ விஜயபாஸ்கரை உள்ளிட்டு அதிமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிற ஊழல் வழக்குகள் அதுக்கு சாங்ஷன் வழங்காமல் வச்சுருக்கிறாங்க. எது காரணம் சொல்லாமல் என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? அப்போ காரணமே, அதாவது வித்ஹோல்டு பண்ணுறதே ஒரு முறைகேடு. காரணமே சொல்லாமல் வித்ஹோல்டு பண்ணி வைக்க முடியும்னா அப்புறம் எதை வாயில் வருது நல்லா? அப்புறம் எதுக்காக இந்த அரசை தேர்ந்தெடுத்துருக்குறோம்? எதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? அவங்க ஒரு சட்டம் போடுவாங்க, நீங்கள் காரணமே சொல்லாமல் தூக்கி அடியில் வச்சுக்குவீங்கன்னா இதுக்கு பேர் ஜனநாயகமா? இப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்பது தான் குடியரசுத் தலைவருக்கு, ஆளுநருக்கு, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது இந்த விவகாரங்கள் தான். ஓகே, இப்போ அடுத்து முக்கிய 14வது கேள்வியாக திரௌபதி முர்மு அவர்கள் எழுப்பிய கேள்வி என்னென்னா, இப்போ ஒன்றியம் மாநிலம் இது தொடர்பான பிரச்சனைகளில் மாநில அரசுகள் பிரிவு 131 கீழில் தான் வழக்கு தொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு ஆர்டிகல் 32 அடிப்படையில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி உச்சநீதிமன்றம் விசாரிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்களே. அவங்க 131 தவிர வேறு பிரிவில் இதை கேட்க முடியுமான்னு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க 14வது கேள்வியில். இதுக்கு சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் வில்சன் இருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய மகன் ரிச்சர்ட்சன் வில்சன் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு.
அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதாவது ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஆர்டிகிள் 155 அடிப்படையில். அப்படி நியமிக்கப்படுவதனால் அவர் ஒன்றிய அரசின் அங்கமாக இருப்பதில்லை. மாறாக ஆளுநர் என்பவர் அரசமைப்பு சட்டப்படி ஹெட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் ஆர்டிகிள் 154, மாநில அரசினுடைய தலைமை அவர். அதனால தான் மாநில அரசு சட்டத்தில் அவர் கையெழுத்து போடுறார். அதனால் இந்த வழக்கு இப்போ தொடுத்திருக்கிற வழக்கு என்பது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான வழக்கு அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான வழக்கு. அதனால தான் இது 131 வராது. ஆர்டிகிள் 32 ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் என்பதில் இதை நன்றாக தீர ஆராய்ந்து விட்டு தான் 32 வழக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் விளக்கம் அருமையாக எழுதியிருக்கிறாரு. இதுலேயே எனக்கு திரும்ப கேட்குறேன், இந்த அறிவார்ந்த கேள்வியை அட்டார்னி ஜெனரல் ஏன் கேட்கல? அவருக்கு பல்பு எரியலையா மண்டையிலன்னு எனக்கு தெரில. அப்போ ஏன் இந்த கேள்வியை எழுப்பலை? இப்போ குடியரசுத் தலைவர் லேட்டாக எழுப்புறாங்க. இப்போ இந்த மொத்தத்தையும் பரிசீலித்தால் இதுக்கு மேலே இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்லை, இதில் இல்லை. இறுதியாக இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கேள்விகள் இவங்க எழுப்பியிருக்கிற சந்தேகங்கள் இதன் மூலமாக இந்த தீர்ப்பை ரத்து செஞ்சிட முடியுமா? அப்படி ஒரு அச்சம் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு பல தீர்ப்புகள் ஏற்கனவே தெளிவாக இருக்குது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காவிரி தீர்ப்பு உள்ளிட்டு அட்ஜுடிகேட் பண்ண நீதி விசாரித்து நீதி வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் சட்டம். இப்போ இவங்க சொல்றது ஒரு ஆலோசனை. ஏதாவது ஒரு கருத்து, ஒருவேளை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு ஆலோசனையை குடியரசுத் தலைவருக்கு சொன்னால் அது ஆலோசனை மட்டுமே, அதுக்கு சட்ட அந்தஸ்து கிடையாது. அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவ்வளோ மட்டும்தான் அதுக்குள்ள ஒரு லீகல் கன்சல்டேஷன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவர் நல்ல கேள்விகள் எழுப்பியிருக்கார். இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்களே, இந்த குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கிறாரு, இது ஏன் இதை கையாண்டிருக்கிறார்கள், நியாயமாக இவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கணும். இதை கூடாது அப்படின்னு சொன்னாக்க ரெவ்யூ பெட்டிஷன் போட்டால் என்ன நடக்கும்? அது இந்த 2 நீதிபதிகளிடமே விசாரணைக்கு வரும். அப்படி தான் அது நடக்கும். விசாரணைக்கு தீர்ப்பளிக்கப்படும். அது தங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பது இந்த அரசுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இது அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லை, 14க்கும் பதில் இந்த தீர்ப்பில் இருக்குது. அதுக்கு மேலே அப்படி ரிவ்யூவுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போடணுன்னாக்கா 2 சீனியர் கவுன்சில், ஆக மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர் இதை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஃபிட், இது க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போடுவதற்கு தகுதியானது தான் அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில் அந்த வழக்கையே எடுத்துக்குவாங்க. அப்படி எந்த 2 உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் இதுக்கு க்யூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு தகுதியானது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு 2 வக்கீலை இவங்களால் பிடிச்சிருக்கவே முடியாது என்று எழுதுகிறார் சந்துரு. அதனால் இந்த வழிக்கு வந்துட்டாங்க. இது மோடி கேட்டிருக்கிற கேள்வி தான், இவங்க குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கிற கேள்வி கிடையாது. இன்னொன்று என்ன அவர் கேட்குறாருனாக்கா, இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு அட்டார்னி ஜெனரல் இருக்காரு, அவர்கிட்ட ஒப்புதலுக்கு நீங்கள் விசாரிக்கலாமே. ஆர்டிகிள் 76 சப்செக்ஷன் 2 அதில் நியமிக்கப்பட்டவர், அவரும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. அவர்கிட்ட கேட்குறத விட்டு எதுக்கு இங்கே உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் அவர் கேட்குறாரு. கேரளாக்காரங்க இதே மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் அவங்களுக்கு ஆஜரானது யாருன்னா கே வேணுகோபால். கே வேணுகோபால் யார்? மோடி அரசின் கீழே ஏற்கனவே அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார் நீதிமன்றத்தில், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தீர்ப்பு வந்துருச்சு, இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது எங்களுக்கும் பொருந்தும், அதனால் எங்கள் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாரு. உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் அதெல்லாம் முடியாது, வாபஸ் வாங்கக்கூடாது. ஏன் அவன் வாபஸ் வாங்குறேன்னா நீ ஏன் கதற? வாங்கக்கூடாது, இது வேற அது வேற அப்படின்னு அங்கே கூவியிருக்கிறாங்க. அப்போ நீதிபதி சந்துரு என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, அப்படி சொன்னீங்கல்ல, அப்போ கேரளா வழக்க இது கான்ஸ்டியூஷனல் கேஸு, இது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுங்கள்
என்று அங்கேயாவது கேட்டிருக்கலாமே யோக்கிய சிகாமணிகளே அப்படின்னு ஒரு கேள்வியை இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகிளில் அவர் எழுப்பியிருக்கிறார். இதிலிருந்து அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது என்ன நோக்கமும் இதில் கிடையாது, இதில் அவர்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இந்த 5 நீதிபதிகள் ஆலோசனை கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும் எந்த தீர்வும் கிடைக்காது. மாறாக இப்படி ஒரு பிரச்சனையை அரசியல் ரீதியாக விவாதத்தில் வைத்திருப்பது தான் இவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த கேள்விகளை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி கடைசியில் ஒன்று எழுதியிருக்காரு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றியே 8 மணி நேரத்தில் முடிவு எடுத்துட்டீங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கை, அதையே 8 மணி நேரத்தில் முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு நீட்டில் கையெழுத்து போடுறதுக்கு 3 வருஷம் தேவையான்னு கேட்டிருக்காரு. என்ன இதை விட கேவலமா? நல்ல கேள்வி. இதை விட இன்னும் எதா கேட்க முடியாது. அப்படி ஒரு கேள்வியை ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் பார்த்து கேட்டிருக்கிறார். இப்போ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு அப்பட்டமாக மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதற்கான ஒரு நடவடிக்கை. அதுக்கு அப்படி ஆழம் பார்க்குற ஒரு வேலை. இதிலிருந்து எழும்புற இன்னொரு கேள்வி இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது எதிர்க்கட்சி மாநில முதல்வர்களுக்கு தானே? இப்போ சென்னை பூரா வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வருங்கால முதல்வர் இருக்காருல்ல, விஜய். ஆமாம். இந்த வருங்கால முதல்வர்களுக்கு இதை பற்றி கவலை இல்லையான்றது என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லையா? இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து மாநில முதல்வர் ஆக போகிறீங்க. மாநில முதல்வராக தேர்ந்தெடுத்து 5 பைசா பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது என்பதற்கு தான் இந்த 14 பாயிண்ட்டை எழுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம் அல்லது அறிவு ஏதாவது இருக்குதா, அக்கறை இருக்குதா? எதுக்காக நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க? தேர்தலில் உங்களுக்கு எதுக்காக மக்கள் ஓட்டு போடணும்? மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களால் ஒரு சட்டம் இயற்ற முடியாது. நீங்கள் இயற்றுகின்ற சட்டத்தை ஆளுநர் அடியில் போட்டு உட்கார்ந்தாக்கா அதை கேட்பதற்கான துணிவோ திராணியோ நேர்மையோ விருப்பமோ உங்களுக்கு கிடையாதுன்னாக்கா என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் முதல்வர் நாற்காலிக்கு வரணும்? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். விஜய்க்கு ஓட்டு போட்டால் மாற்றம் வரும், புதுசாக ஒருத்தருக்கு போடுவோமே என்று யோசிக்கக்கூடிய அறிவாளிகள், படித்தவர்கள், இளைஞர்கள். நான் விஜயை பற்றி வேற ஒன்றும் சொல்லலை. விஜய் முதல்வர் ஆனாலும் ஒன்றும் கழட்ட முடியாது அப்படின்னு தான் இப்போ இந்த 14 கேள்வி. இதை பற்றி விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்களே ஏகப்பட்ட பேர். அவங்களுக்கு ஏதாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா? அல்லது எடப்பாடி எதுக்காக நிற்கிறாரு? அதிமுகன்ற கட்சி எதுக்காக இருக்குது? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிமுக என்ற கட்சியை தோற்றுவித்த எம்ஜிஆர் அவசர நிலைக்கு என்ன செஞ்சார்? அதுக்கு ஒரு கையாள் வேலை பார்த்தார். மக்கள் உரிமைக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக. 50 ஆண்டுகளுக்கு பிறகு எடப்பாடி அதே வேலையை பார்க்குறார். இந்த வேலைக்கு ஒரு கட்சி தேவையா? இந்த வேலைக்கு நீங்கள் அரசியலில் தேர்தலில் நிற்பது அவசியமா என்பதை அதிமுகவினர், தாவேகாவினர் யோசிக்க வேண்டும். உண்மையிலேயே இங்கே தேர்தலில் நின்று ஜெயிச்சு இந்த மாநில முதல்வராகி ஏதோ ஒன்று செய்யணும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருந்தால், கொள்ளையடிப்பதை தவிர ஏதாவது காரியம் செய்யணும்னு விருப்பம் இருந்தால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் இத்தனை நேரம் பேசியிருக்க வேண்டும். இது இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரச்சனை மட்டுமல்ல, எதிர்க்கட்சி முதல்வர்களின் பிரச்சனை மட்டுமல்ல, வருங்கால முதல்வர்களின் பிரச்சனையும் தான். அதனால் கொஞ்சமாவது சூடு சொரணையுடன், அறிவு நாணயத்துடன் இதை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்பதை அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய வாக்காளர்கள், அந்த கட்சியின் உறுப்பினர்கள் இந்த கேள்வியை எழுப்பணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.